Hello students, இந்த வீடியோல நம்ம டெசிமலுக்கும் மெஷர்மென்ட்டுக்கும் உள்ள கனெக்ஷன்ஸ் பத்தியும் அடுத்து லைக் டெசிமல்னா என்ன அன்லைக் டெசிமல்னா என்ன அத பத்தியும் அதுக்குள்ள எப்படி நம்ம அன்லைக் டெசிமலா லைக் டெசிமலா கன்வர்ட் பண்றது அத பத்தியும் comparing and ordering decimal ஒரு டெசிமலை எப்படி நம்ம கம்பேர் பண்றது அடுத்து எப்படி நம்ம அந்த டெசிமல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஆர்டர்ல கொண்டு வரத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் First நம்ம டெசிமலி மெஷர்மென்ட் உள்ள கனெக்ஷன்ஸ் பத்தி பாத்துறலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபார்முலாஸ் வந்து நம்ம பாத்துறணும் மெஷர்மென்ட் ஆஃப் லெந்த் நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் 1 மீட்டர் அப்படினா 100 சென்டிமீட்டர் 1 கிலோமீட்டர் அப்படினா 1000 மீட்டர் இந்த மெஷர்மென்ட்ட பத்தி நம்ம மெஷர்மென்ட் அப்படிங்கற டாபிக்ல கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த ஃபார்முலா மட்டும் நமக்கு தெரிஞ்சிக்கிட்டா போதும் அடுத்து மெஷர்மென்ட் ஆஃப் மாஸ் அப்படினா weight இத தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் மாஸ் அப்படினு சொல்லுவோம் 1 கிலோகிராம் அப்படினா 1000 கிராம் அப்போ நம்ம இந்த ஒரு சின்ன இது மட்டும் லைட்டா தெரிஞ்சு வெச்சுக்கோங்க அதாவது கிலோகிராம்ல கொடுத்திருந்து நம்ம வந்து கிராமா கன்வர்ட் பண்ணனும் அப்படினா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணனும் அதாவது பெரிய மெஷர்மென்ட்ல கொடுத்து சின்ன மெஷர்மென்ட்ல நம்மள வந்து கன்வர்ட் பண்ண சொல்றாங்க 1000 கிராம் அப்போ 4 கிலோகிராம் அப்படினா 4 * 1000 அதாவது பெரிய இதுல இருந்து சின்ன இதா நம்ம கன்வர்ட் பண்றோம் அப்படினா மல்டிப்ளை பண்ணனும் 4000 கிராம் அதே மாதிரி கிராம்ல இருந்து நம்ம கிலோகிராமா கன்வர்ட் பண்ணனும் இப்போ ஒரு 980 கிராம் இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படினா இத கிலோகிராமா மாத்துறதுக்கு டிவைடட் பை 1000 இப்படி சொல்லிட்டு நம்ம கிலோகிராம் அப்படினு சொல்லுவோம் இதுல நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த மாதிரி தான் 3 0 இருக்குது அப்போ இங்க இருந்து இங்க 3 நம்பர் தள்ளி நம்ம வந்து பாயிண்ட் வைக்கணும் 1 2 3 0.98 கிலோகிராம் இந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சிக்கிட்டா போதும் கிலோகிராம் கிராம் கிலோகிராம்ல இருந்து நம்ம கிராமா கன்வர்ட் பண்றோம் அப்படினா மல்டிப்ளை பை 1000 அதே இது கிராமா இருந்து நம்ம கிலோகிராமா கன்வர்ட் பண்றோம் அப்படினா டிவைடட் பை 1000 ஒரு சின்ன மெஷர்மென்ட்ல இருந்து பெரிய மெஷர்மென்ட்ல இருந்து சின்ன மெஷர்மென்ட்க்கு நம்ம மாத்தணும் அப்படினா மல்டிப்ளை பண்ணனும் சின்ன மெஷர்மென்ட்ல இருந்து பெரிய மெஷர்மென்ட்க்கு இப்போ நான் கிராம்ல இருந்து கிலோகிராமா மாத்துறதுக்கு 1000 ஆல டிவைட் பண்ணி இருக்கேன் 1000 னா 1000 இல்லனா 100 னா 100 இந்த மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து கெபாசிட்டி அப்படினா லிட்டர்ல உள்ளத நம்ம வந்து கெபாசிட்டி அப்படினு சொல்லுவோம் 1 லிட்டர் அப்படினா 1000 ml இந்த சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் லைட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க பெரிய மெஷர்மென்ட்ல இருந்து சின்ன மெஷர்மென்ட்னா மல்டிப்ளை பண்ணனும் இந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த கான்செப்ட்க்கு நம்ம என்ன செய்யணும்னா டிவைட் பண்ணனும் இதுல 1 கிலோமீட்டர் 45 மீட்டர் மெஷர்மென்ட்ட நமக்கு வந்து மெஷர்மென்ட்டா கொடுத்திருக்காங்க நம்ம எதை மாத்தணும் அப்படினா ஃபர்ஸ்ட் டெசிமலா மாத்தணும் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற மெஷர்மென்ட்ட ஒரே மெஷர்மென்ட்டா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மாத்தணும் இதுல கிலோமீட்டரும் கொடுத்திருக்காங்க மீட்டரும் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டர் 45 மீட்டர் இப்போ நம்ம லாஸ்ட் இதுல ஃபார்முலால என்ன பார்த்தோம் 1 மீட்டர் அப்படினா 1000 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர் 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர் இப்போ 45 மீட்டர் இந்த 45 மீட்டரை நம்ம என்ன செய்யணும் கிலோமீட்டரா ஃபர்ஸ்ட் கன்வர்ட் பண்ணனும் அப்போ 45 by 1000 1 கொடுத்திருக்கிற மெஷர்மென்ட்ட ஒரே மெஷர்மென்ட்டா ஃபர்ஸ்ட் மாத்தணும் மீட்டர்ல இருக்குறது சேர்த்து நம்ம கிலோமீட்டரா இது பண்ணனும் அப்போ 1 கிலோமீட்டர் 45 by 1000 கிலோமீட்டர் இது எல்லாமே இப்போ நமக்கு என்ன ஆயிருச்சு கிலோமீட்டரா கன்வர்ட் ஆயிருச்சு இப்போ இதுல வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படினா பாயிண்ட் வைக்கணும் இதுல எத்தனை நம்பர் தள்ளி இருக்குது 3 0 இருக்குது அப்போ 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் 0.045 கிலோமீட்டர் இதுல 1 கிலோமீட்டர் இருக்குது இத வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிலோமீட்டரா நம்ம வந்து மீட்டர்ல இருக்குறத கிலோமீட்டரா டெசிமல்ல கன்வர்ட் பண்ணியாச்சு 1 கிலோமீட்டர் 0.045 கிலோமீட்டர் இத நம்ம எப்படி மாத்தணும் அப்படினா 1.045 கிலோமீட்டர் இப்படி தான் நம்ம ஒரு மெஷர்மென்ட்ட இத வந்து கன்வர்ட் பண்றது
அடுத்தது இதில் கிலோகிராம் கிராம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. 9 கிலோகிராம். அதே மாதிரி தான் நம்ம செய்யணும். 125 கிராமை நம்ம வந்து கிலோகிராமாக ஃபஸ்ட்டு வந்து கன்வெர்ட் பண்ணணும். 1000 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா நம்மளுக்கு கிலோகிராமாக மாறிடும். இந்த மாதிரி இருக்கிறத 3 0 வச்சுருக்கிறதுனால இந்த நம்பர் தள்ளி பாயிண்ட் வைப்போம். இதை நம்ம எப்படி டெசிமலாக மாற்றணும் அப்படின்னா 9.125 கிலோகிராம். இந்த மெஷர்மெண்ட்டை கண்டிப்பாக போடணும். அடுத்தது இதுவும் அதே மாதிரி தான். 2 லிட்டர் 985. இந்த மில்லி லிட்டராக இருக்கிறத லிட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1000ஆல் டிவைட் பண்ணியிருக்கிறேன். 2. இந்த 985/1000 எப்படி மாறுது நம்மளுக்கு 0.985 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ராக்ஷனை வந்து நம்ம டெசிமலாக மாற்றுவோம். மாற்றிட்டு இதில் நம்ம கன்வெர்ட் பண்ணல 985. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்தது வந்து ஈக்குவலண்ட் டெசிமல். ஈக்குவலண்ட் டெசிமல் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃப்ராக்ஷனை ஃபஸ்ட்டு டெசிமலாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை நான் கன்வெர்ட் பண்ணல. ஒரு 0 இருக்குது. அப்போ ஒரு நம்பர் தள்ளி நான் வந்து பாயிண்ட் வைக்கணும். 0.2. 2 0 இருக்குது. அப்போ இதில் 2 நம்பர் இருக்குது. இப்படி வரும் 0.20. இந்த 3 ஃப்ராக்ஷனுமே ஈக்குவல் தான். இப்போ நம்ம இதை வந்து டெசிமலாக மாற்றி எப்படி இது ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். 3 0 இருக்குது. 3 நம்பர் தள்ளி, அதாவது இங்கேருந்து 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 0.200. இப்போ 0.2வும் 0.20 0.200 இந்த மூணுமே நம்மளுக்கு வந்து சேம் தான். இதுவும் நம்ம 0.2ன்னு எழுதிக்கலாம். இதையும் நம்ம 0.2ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா இதுக்கு பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு நம்பர் வந்து எத்தனை 0 வந்தாலுமே இது வந்து இப்போ 0.2ன்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். 0.2. அப்போ இந்த 3 இதுவுமே நம்மளுக்கு வந்து சேம் தான். இதை வந்து நம்ம நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிடணும். இப்போ 0.98 0.980 0.9800. இப்போ இந்த மூணுமே சேம் தான். அந்த பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு நம்பர் வந்து இப்படி வந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே இதாயிரும். இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈக்குவலண்ட் டெசிமல் அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்பர் வந்து அதுக்கடுத்து உள்ள 0வை நம்ம வந்து எடுத்துக்கிடணுன்ட்டு அவசியம் இல்லை. அடுத்தது லைக் அண்ட் அன்லைக் டெசிமல்ஸ் பார்த்துடலாம். லைக் டெசிமல்ஸ் அப்படின்னா அதாவது டெசிமலுக்கு அடுத்து நம்மளுக்கு சேம் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் வரும். ஃபஸ்ட்டு 4.5 பாயிண்ட்டுக்கு அடுத்து உள்ள டெசிமல் பிளேசஸ் சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். பாயிண்ட்டுக்கு அடுத்து எனக்கு 10th பிளேஸ் வந்து இருக்குது. ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லைக் டெசிமல். அப்போ 2 நம்பர் வந்துச்சுன்னா எல்லாமே டெசிமலுக்கு அடுத்து உள்ளது சேம் நம்பர்ஸாக இருக்கணும். அதாவது டெசிமல் பிளேசஸ் வந்து சேமாக இருக்கணும். 10th 100th 10th 100th இந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா லைக் டெசிமல்னு சொல்லுவோம். அடுத்தது அன்லைக் டெசிமல்னா டெசிமல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ். டெசிமல் பிளேசஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து 10th மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. 10th இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க 10th and 100th பிளேஸ் அது கொடுத்துருக்குறாங்க. இதில் 10th 100th 1000th 3 நம்பர் இருக்கிறதுனால இதில் டெசிமல் பிளேசஸ் எது வரைக்கும் இருக்குது நம்மளுக்கு 1000 வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அன்லைக் டெசிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சேமாக இருக்கிறத என்ன சொல்லுவோம் லைக் டெசிமல்னு சொல்லுவோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நம்ம அன்லைக் டெசிமல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது லைக் டெசிமல்ஸையும் அன்லைக் டெசிமலையும் எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துடலாம். இந்த மாதிரி இருக்கிறத மொத்தம் இதில் 3 ஹையஸ்ட்டாக இருக்கிறதே இதுதான். பாயிண்ட்டுக்கு அடுத்து எத்தனை இருக்குது 3 நம்பர் இருக்குது. அப்போ 1000th பிளேஸ் வரைக்கும் இருக்குது. கொடுத்துருக்கிற எல்லா டெசிமல்ஸையும் நம்ம இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிடணும். 2 0 போடணும். 8.360 இதுலேயும் இதே மாதிரி தான் 9.755 இந்த மாதிரி கொடுத்துருக்குற இதில் எது வந்து ஹையஸ்ட் பிளேஸில் இருக்குதோ அதே பிளேஸை நம்ம மற்ற எல்லா டெசிமல்லையும் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிடணும். இப்படி தான் நம்ம வந்து ஒரு அன்லைக் டெசிமலை லைக் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிடுறது. அடுத்தது ஒரு டெசிமலை எப்படி கம்பேர் பண்ணுறது அதை எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டெசிமலை எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம்.
இதில் 2 டெசிமல் கொடுத்துக்கிறேன் 1.35 1.5 இப்படி தான் நம்ம வந்து அந்த டேபிளில் போட்டிருக்கோம். 1ங்கிறது என்னது ஒன்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடியது. அடுத்தது பாயிண்ட்டுக்கு அடுத்து உள்ள ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 10th, செகண்ட் நம்பரு 100th, 1.5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணல. எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஸ்டார்ட் பை கம்பேரிங் ஃப்ரம் த லெஃப்ட், அதாவது லெஃப்ட் சைடு இருந்து தான் கம்பேர் பண்ணணும். இந்த நம்பரை தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ள ஃபர்ஸ்ட் நம்பர் தான் பார்க்கணும். அதாவது 1.35 2.5 அப்படி இருந்துச்சுன்னா இந்த ரெண்டையும் நம்ம டைரெக்டாக கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ இதில் பார்த்தாலே தெரியுது இது வந்து சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்குது. ஆனால் இதில் எப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட்டு ரெண்டுமே சேமாக இருக்குது. 1.5 ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பருமே எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. அடுத்த இதை நம்ம வந்து பார்க்கணும். பார்க்கல எனக்கு பிளேசஸ் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட் பிளேசஸாக இருக்குது. அதாவது இது வந்து ஒரு அன்லைக் டெசிமல். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இந்த இதை லைக் டெசிமலாக மாற்றணும். இதை லைக் டெசிமலாக மாற்றல 1.50 இந்த இடத்துல என்ன வரும், எனக்கு பிளேசஸ் எதுவுமே இல்லை, இந்த நம்பர்ஸ் எதுவுமே இல்லைன்ட்டு இந்த இடத்துல எனக்கு 0 வருது 1.50. இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணல தெரியும் 1.35 இதையும் கம்பேர் பண்ணல. இதுதான் என்னோட ஆன்சர். (1.35 < 1.50) இப்படி தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். அடுத்தது இதில் ஒரு என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா, அன்லைக் டெசிமலா நம்ம லைக் டெசிமலா கன்வெர்ட் பண்ணாமல் டைரெக்டாக அந்த நம்பர் ஆஃப் டிஜிட்டை கவுண்ட் பண்ணி நம்ம போய் போட்டுடக்கூடாது. பாயிண்ட்டுக்கு அடுத்து எத்தனை நம்பர் இருக்குது, 3 நம்பர் இருக்குது. இது 52 486 அப்படின்னு நம்ம பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டுமே சேமாக இருக்குது, அதனால ஃபர்ஸ்ட் நம்ம விட்டுருவோம். அடுத்தது இது வந்து எப்படி 486, இது வந்து 52. அப்போ வந்து நம்மளுக்கு 400 தான் பெரிய நம்பர் அப்படி சொல்லி நம்ம வந்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து நம்ம கவுண்ட் பண்ணவே கூடாது. டெசிமலுக்கு அடுத்து உள்ளதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், லைக் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 486 இருக்குது. இதில் வந்து என்ன ஒரு நம்பர் வந்து மிஸ் ஆகுது 520. இப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கல நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து வேல்யூ வந்து தெரியும். இந்த மிஸ்டேக் வந்து இது ஒரு காமனான மிஸ்டேக். இந்த மிஸ்டேக் யாருமே விட்டுறக்கூடாது. அடுத்தது டெசிமல்ஸ் எப்படி ஒரு ஆர்டரில் எழுதுறது அப்படின்னுட்டு, இதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதான் நம்ம கொடுத்துருக்கிற டெசிமலை என்ன செய்யணும், லைக் டெசிமலாக ஃபர்ஸ்ட் வந்து மாற்றணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ டெசிமல் ஹையஸ்ட் பிளேசஸ் எதில் இருக்குது, 2 டிஜிட்ஸில் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், எல்லா இதையுமே 10th 100th வரைக்கும் ஃபஸ்ட்டு எழுதிக்கிடணும். 43.17 இந்த இதை நம்ம மாற்ற கன்வெர்ட் பண்ணல 43.70 3.09 41.8 போட்டிருக்கிறாங்க. இங்கே நம்ம 0 போட்டோம். இப்போ நம்ம கம்பேர் பண்ணல. ஃபர்ஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடு இருந்து நம்ம கம்பேர் பண்ணுவோம். அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னது டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்னா பெரிய நம்பர்லேருந்து நம்ம சின்ன நம்பராக கன்வெர்ட் பண்ணுறது. அப்போ இருக்கிறதுல இதில் வந்து பெருசு என்னன்னா 43.1770. இந்த ரெண்டையும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி பார்க்கல இங்கே வந்து ரெண்டுமே சேமாக இருக்குது. டெசிமலுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே 70 இருக்குது, இங்கே 17 இருக்குது. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் 43.70 லெஸ் தேன் 43.17. இதுக்கு அடுத்தது லோயஸ்டான டிஜிட் என்னன்னா 42. இங்கே என்ன இருக்குது 41. அப்போ இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். 0980. இப்படி தான் நம்ம வந்து ஒரு டெசிமலை வந்து ஆர்டர் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் லைக் டெசிமலை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம கம்பேர் பண்ணி இப்படி ஆர்டர் பண்ணி எழுதிடலாம். அடுத்தது இதில் வந்து அசெண்டிங் ஆர்டரில் நான் வந்து கொடுத்துருக்குறேன். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு அன்லைக் டெசிமலாக கொடுத்துருக்குறேன். 0.88 0.808. இதில் ஹையஸ்ட் பிளேசஸ் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. அப்போ எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும், 3 நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் வந்து 3 வர மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிடணும். 88 ஒரு நம்பர் இல்லை, அதுக்கு நம்ம வந்து 0 போட்டிருக்கிறோம். 8 ரெண்டு டிஜிட் இதில் இல்லை, அப்போ 2 0 போடணும். 808. இப்போ எல்லாத்தையும் பாருங்க, இது வந்து அன்லைக் டெசிமலாக இருக்குது. இப்போ நம்ம லைக் டெசிமலாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம்.
கன்வெர்ட் பண்ணிட்டு இதில் வந்து அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்குறாங்க. அசெண்டிங் ஆர்டர்னா ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அடுத்தது பெரிய நம்பர் எழுதணும். இப்போ 800 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து இருக்கிறதுலே லோயஸ்ட். அடுத்தது ஹையஸ்ட் நம்பர் இது 0.808. அடுத்தது இது 0.880. இதில் ப்ரீவியஸ் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டுருக்குறேன். நம்ம ஆர்டர் பண்ணுறது கரெக்டு தான், இந்த கிரேட்டர் தென் சிம்பிள். ஏன்னா இதை விட இது வந்து கிரேட்டராக இருக்குது. 09 greater than 41.80. இதை விட இது கிரேட்டராக இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம வந்து கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் போடணும். அசெண்டிங் ஆர்டரில் வந்து லெஸ் தென் சிம்பிள். ஏன்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பராக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். இப்படி நம்ம சின்ன நம்பரை ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணல இந்த மாதிரி சிம்பிள் வந்து லெஸ் தென் சிம்பிள் வந்து போடணும். அசெண்டிங் ஆர்டருக்கு வந்து லெஸ் தென் சிம்பிள், டிசெண்டிங் ஆர்டருக்கு கிரேட்டர் தென் சிம்பிள். இதில் ஒரு இது 100th place while comparing 0.62 and 0.57. நம்ம வந்து 100th பிளேஸில் இருக்கிற டெசிமல் நம்பரை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.